ஜனநாயகன் ஆடியோ லான்ச் சூப்பரா நடந்து முடிஞ்சிச்சு. தளபதி திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு கான்சர்ட் மாதிரி நடத்தி ஆடியோ லான்ச்சுக்கு முன்னாடி பயங்கரமான ஒரு ட்ரிபியூட் கொடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆடியோ லான்ச் ஸ்டார்ட் ஆனதா இருக்கட்டும், ஒரு டான்ஸோட தன்னுடைய சினிமா கேரியரை அபிஷியலா என் பண்ணிருக்காரு. இது அவரை ஸ்கிரீன்ல பார்த்து ரசிச்ச நிறைய ரசிகர்களுக்கு இது ஒரு எமோஷனல் மொமெண்டா தான் இருந்திருக்கும். ஆடியோ லான்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் கார்ல ஏற வரும்போது அவ்வளோ கூட்ட நெரிசல், அதுல அவர் தவறி கீழே விழுந்த மாதிரி ஒரு வீடியோஸ் வைரல் ஆயிட்டு இருக்கு. நீங்க அவரை கடவுளா பாருங்க, இல்ல செலிபிரிட்டியா பாருங்க, இல்ல ஒரு தலைவரா பாருங்க, இல்லன்னா ஒரு இன்ஸ்பிரேஷனல் பர்சனா பாருங்க, என்ன இருந்தாலும் எண்ட் ஆஃப் த டே அவர் ஒரு மனுஷன். அவருக்கான பிரைவசி அப்படிங்கிற விஷயத்த நம்ம கொடுத்தே ஆகணும். பட் இந்த மீடியா பீப்புள்ஸ் எல்லாம் கேமரா தூக்கிட்டு வந்து முன்னாடி வைக்கிறது, மக்களும் போய் நெரிச்சுக்கிட்டு போறது, வீடியோஸ் போட்டோஸ் எல்லாம் எடுக்கிறது, இந்த மாதிரி ஒரு பிரைவசி விஷயத்த நம்ம கொடுக்க மறந்துடுறோமோ அப்படின்ற எனக்கு ஃபீல் இருக்கு. இது நான் விஜய்க்காக மட்டும் சொல்ல, எந்த செலிபிரிட்டியா இருந்தாலும் அவங்க போற இடத்துல எல்லாம் போயிட்டு போட்டோ எடுக்கிறது, அவங்க காருக்குள்ள உட்கார்ந்ததுக்கு அப்புறம் காருக்குள்ள போனை நீட்டி செல்ஃபி எடுக்கிறது, போட்டோஸ் எடுக்கிறதெல்லாம் என்னைக்குமே என்கரேஜபிள் கிடையாது. நாம பாக்குற ரசிக்கிற ஒருத்தருக்கான ஸ்பேஸ நம்ம கொடுத்துடணும். அதுக்கு மக்கள் ரெஸ்பான்சிபிளா இருக்கணும் அப்படின்றது என்னுடைய ஒப்பீனியன். இதுல உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.